என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நின்று விட்டாயா? உன் தாயானவள் நில் என்று கை நீட்டி உன்னை அழைத்ததும் என் முன்னால் நின்றிருக்கும் என் பிள்ளைக்கு நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உதவியை கொண்டு வரக்கூடிய 2 பேரை பற்றி நான் சொல்ல வந்திருக்கிறேன். என் குழந்தையே, இந்த 2 பேரும் இல்லை என்றால் வேறு என்ன இருந்துமே உன் வாழ்க்கையில் பலனில்லை. இவர்களுக்காகவே இத்தனை நாளும் தவம் கிடந்த என் குழந்தை, நம் வாழ்க்கையில் இவர்கள் கண் திறந்து பார்த்துவிட மாட்டார்களா? இவர்களால் நமக்கு ஒரு நல்லது நடந்து விடாதா என்று நினைத்த என் பிள்ளைக்கு இப்பொழுது உனக்கு இரட்டிப்பு நல்ல செய்தியாக கிடைத்திருக்கிறது. நீ எதிர்பார்த்தது ஒருவரை, ஆனால் வருவது 2 பேர். இவர்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய உறவு இருக்கிறது. இந்த பந்தத்தை யாரும் பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உறவு உன்னை தேடி வருகின்ற நேரம் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு இந்த வராகி நான் துணையிருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த வராகியானவள் உன்னோடு துணையிருந்து உனக்கு எடுத்து தருகின்ற எல்லா மாற்றங்களும் இனி சர்வ நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இத்தனை காலமும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் யாரும் இல்லாமல் கலங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ நிச்சயமாக என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எப்பொழுதும் யோசித்து கலங்கிடாதே. எதையும் எப்பொழுதும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. முடியாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் அத்தனை விஷயங்களையும் முடித்து காட்டு. எல்லோர் முன்னிலையிலும் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக நடத்தி காட்டு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல உனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வந்துவிடு. என் குழந்தையே, நடக்காது முடியாது என்று சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனிமேலும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள். இந்த வராகியானவள் உனக்கு துணையிருந்து ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கையையும் நீ சரியாக பெற்றுக்கொள். என்ன நடந்திருந்தாலும் இனி நமக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நாம் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு புரிந்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று சொல்லி இனிமேலும் ஒருபோதும் என் பிள்ளை நீ கண்கலங்கி நின்று விடாமல் உன்னை நான் ஆட்டி படைக்கும் இந்த நேரங்களில் உனக்கான நம்பிக்கையை கொண்டு நீ ஒவ்வொரு விஷயங்களையும் உறுதிபட என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராகிவிடு. நடக்காது முடியாது என்று இங்கு எதுவும் கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உனக்கே என்று நடத்திவிடும். நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் உனக்கே என்று நடந்து உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்திவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாது. இந்த வராகி சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உனக்குள் நல்ல புரிதலை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. உனக்கான தேவைகளையும் தீர்வுகளையும் இந்த வாழ்க்கை தரும் என்பதனையும் மறக்காதே. உன் தாயினுடைய ஒவ்வொரு அன்பு அரவணைப்பும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை முறை அம்மா மீண்டும் மீண்டும் அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அது உனக்கு இந்த வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு தீர்வை கொடுக்க வருகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தீய மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை உண்மைகளையும் நீ சரிவர என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதில் எல்லாமும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த வராகி என்பவள் உன்னை சுற்றி இருந்து நான் உனக்கு தரும் இந்த விஷயங்கள் இனி ஒவ்வொன்றிலும் நீ மேன்மையடைய வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் உனக்குரிய நம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள். எந்த நிலையில் நின்று நான் உனக்காக பேசுகிறேன் என்பது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக மகிழ்ச்சிப்படுத்தட்டும் என்பதனை புரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி எந்த நாளும் இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் அத்தனையும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமான வெற்றியை உனக்கே என்று உருவாக்கி கொடுத்திட வருகின்ற இந்த காலம், இந்த வராகி சொல்லும் சொல் உன் வாழ்க்கையை ஒருபோதும் நிச்சயமாக அப்படியே இருக்க வைத்து விடாது. உனக்குள் என்னென்ன மாற்றங்களை தர எண்ணுகிறாளோ இந்த வராகி, அதை எல்லாவற்றையும் தர நினைக்கிறேன். ஆனால் நீ என்னை கண்டும் காணாமல் சென்று விட்டால் அம்மாவினுடைய கோபம் நிச்சயமாக தன் மீதே திரும்பிவிடும். ஏன் தெரியுமா? நான் இத்தனை அன்பு கொண்டு உன்னை தேடி தேடி வந்த பிறகும் நீ மீண்டும் மீண்டும் என்னை உதாசீனம் செய்வதை நிச்சயமாக நான் எனக்கு கொடுத்து கொள்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக மாறிவிடும். இனி உன்னை தேடி வருவதனால் என்ன பலன் இருக்க முடியும்? நான் சொல்வதைத்தான் நீ கேட்கப் போகிறாயா என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாமும் வந்துவிடும் அல்லவா? இதனை எல்லாமும் என் குழந்தை நீ நிச்சயமாக சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நான் சொல்லக்கூடிய விஷயத்தை சற்று கவனமாக கேள். என் குழந்தையே, நாளைய விடியல் பொழுது வளர்பிறை அஷ்டமியினுடைய பொழுது. பொதுவாகவே அஷ்டமி திதி வந்ததுமே கால பைரவரை நாம் நினைத்திடுவோம். ஆனால் அதே நேரம் நாளைய பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய பொழுதாகவும் நமக்கு கிடைத்திருக்கிறதல்லவா? அப்படியானால் இதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். ஏதோ ஒரு விஷயம் இந்த நாளில் நமக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க காத்திருக்கிறது. அப்படியானால் அதற்கு தகுந்தாற் போல நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று. கால பைரவர் காலத்தினுடைய கடவுள், லக்ஷ்மி தேவியானவள் செல்வத்தினுடைய தேவதை. இவர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் என்ன தெரியுமா? இவர்களுக்கு இடையேயான உறவு என்ன தெரியுமா? பிரபஞ்சத்தின் ஒழுங்கு, செல்வ மேலாண்மை மற்றும் தந்திர வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பைரவர் லக்ஷ்மியினுடைய அருளால் மட்டுமே சொர்ண ஆகர்ஷண பைரவராக விளங்குகிறார். அதாவது அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபடுவது போல சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பதுதானே நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்களை நீ முழுமையாக கவனம் சேர்க்க வேண்டும். சொர்ண ஆகர்ஷ பைரவர் என்றால் செல்வத்தை ஈர்த்து கொண்டு வருபவர் என்று பொருள்படும். லக்ஷ்மி தேவி பைரவரினுடைய காவலில் நின்று பிரபஞ்சத்தின் செல்வத்தை நிர்வகிக்கிறார். அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா? அதாவது லக்ஷ்மி தாயானவளிடத்திலிருந்து செல்வத்தை பெற்று சொர்ண ஆகர்ஷண பைரவராக திகழ்கின்ற கால பைரவர் செல்வி தேவியின் அத்தனை செல்வத்தையும் பாதுகாத்து அவரையும் காத்து நிற்பவர் என்பதனை மறக்கக்கூடாது. கால பைரவர் செல்வத்தை ஈர்க்கும் மற்றும் கொடுக்கும் சொர்ண ஆகர்ஷண வடிவத்தில் லக்ஷ்மி தாயானவளினுடைய அம்சமாகவே கருதப்படுகிறார் என்பதனை மறக்கக்கூடாது. என் குழந்தையே, பைரவர் பிரம்மனினுடைய ஆணவத்தை அழித்த பிறகு விஷ்ணு மற்றும் லக்ஷ்மி தேவி அவருக்கு உணவளித்து பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுவித்ததுதான் உண்மை அல்லவா? என் குழந்தையே, பைரவர் காலத்தின் காவலர், லக்ஷ்மி செழிப்பின் தேவதை. இவ்விருவரையும் ஒன்றாக ஒரே நாளில் நீ வழிபடும் பொழுது அந்த பிள்ளைக்கு நீண்ட ஆயுள், செல்வம் மற்றும் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். என் குழந்தையே, பல தந்திர நூல்களில் பைரவர் மற்றும் தேவி
அதாவது லக்ஷ்மியின் அம்சங்களான காளி அல்லது திரிபுர சுந்தரி பிரபஞ்சத்தின் ஆண் பெண் சக்திகளாக இணைந்து செயல்படுவதான ஒரு விஷயம் நடக்கிறதல்லவா. கால பைரவர் செல்வத்தை அருளும் சக்தி வாய்ந்த காவலராகவும் லக்ஷ்மி தேவின் செல்வத்தின் அதிபதியாகவும் இணைந்து பக்தர்களின் வாழ்க்கையில் செழிப்பையும் சமநிலையையும் ஏற்படுத்த வேண்டும். அப்படியானால் நாளைய பொழுது மங்கள வெள்ளிக்கிழமையின் பொழுதாக கைகூடி வந்திருப்பதனால் நிச்சயமாக இந்த நாளில் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முழு கவனத்தோடு செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முழு கவனத்தோடு ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ கண்ணும் கருத்துமாக இருந்து விட்டால் உன்னுடைய செல்வத்தை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாராலும் உன் வாழ்க்கையிலிருந்து எதையும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கால பைரவர் வழிபாடு என்ன கொடுக்கும் தெரியுமா? தீராத துன்பங்கள், கடன் தொல்லைகள் மற்றும் நவக்கிரக தோஷங்களை எல்லாமும் நீக்குவார். உடனடியாக அதற்கு நிவாரணத்தையும் உனக்கு கொடுப்பார். என் குழந்தை, குறிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் செவ்வரளி மலர் நெய் தீபம் கொண்டு வழிபாட்டால் நீண்ட ஆயுள், செல்வம் மற்றும் பயமற்ற தடைகளற்ற வாழ்க்கையை பெறுவார்கள். வளர்பிறை அஷ்டமியில் நாம் அவரை சொர்ணாகர்ஷண பைரவராக வழிபடும் பொழுது செல்வம் உன்னை தேடி வரும். என் குழந்தையே, தேய்பிறை அஷ்டமியில் அவரிடம் ஒரு வேண்டுதல் வைத்துவிட்டு மீண்டும் வளர்பிறை அஷ்டமியில் ஒரு வேண்டுதலை வைக்கக்கூடாது. ஏனென்றால் முன்பு சொன்ன வேண்டுதல் பலிக்காமல் போய்விடும் என்பதுதான் நன்மை. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யார் நமக்கு என்ன செய்ய வருகிறார்கள், எந்த தெய்வம் நமக்கு எதற்காக வருகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கடன் சுமை குறைந்து செல்வ செழிப்பு என் பிள்ளைக்கு ஏற்பட வேண்டும். ஆபத்துகள், செய்வினை கோளாறுகள் மற்றும் தீய சக்திகளிடமிருந்து காக்கும் காவலனாக பைரவர் விளங்குகிறார் என்பதனையும் மறக்கக்கூடாது. குறிப்பாக ராகு, கேது மற்றும் சனி தோஷங்களினால் உனக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாமும் கால பைரவரினுடைய வழிபாட்டினால் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, மனபயம், மரண பயம் மற்றும் கவலைகளை எல்லாமும் போக்கி உனக்கு தைரியத்தை கொடுப்பவர் கால பைரவர் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, செய்வினை கோளாறுகள் இன்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிக பயத்தை கொடுக்கிறதல்லவா? அது செய்கிறார்களோ இல்லையோ, தெய்வம் ஒருபோதும் அதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆனால் உன்னுடைய மனபயத்தை போக்க நீ அவரை வழிபட்டால் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமாக பல தெளிவுகள் பிறக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என் குழந்தையே, மரண பயத்தை போக்கி கவலைகளை எல்லாமும் போக்கி தைரியத்தை கொடுப்பவர் தானே நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கான நிம்மதியை கொடுக்கக்கூடியவராக இருக்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. நேரத்தை நிர்வகிக்கும் கடவுளாக கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி காரியங்களில் வெற்றி தந்து நினைத்த காரியங்களை எல்லாமும் உனக்கு நடத்தி கொடுப்பவர்தான் கால பைரவர். நீண்ட ஆயுள் மற்றும் நோயற்ற வாழ்வு உனக்கு கிடைக்க பெறுவாய். என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாமும் மனதில் நினைத்து கொண்டு ஓம் கால பைரவாய நமக என்று சொல்லி துன்பங்களை நீக்க வேண்டி நாம் நிச்சயமாக அவர் முன்னால் வேண்டுதல் வைக்கும் பொழுது அது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காக வருகின்ற இந்த வராகி உன் முன்னிலையில் ஒரு விஷயத்தை உனக்கென எடுத்துச் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை நீ எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை தனக்கான விருப்பங்களை விட்டுவிடக்கூடாது. தனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. உன்னோடு நான் இருப்பது எல்லாமும்
நிச்சயமாக உனக்கு மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களையும் பல ஆச்சரியங்களையும் உனக்கு கொடுத்து வந்திருக்கும் இந்த நேரம். இனி என்ன நடந்தாலும் சரி, இவை அத்தனையும் உனக்கு நன்மைகளைத்தான் தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, இத்தனை காலமும் நாம் சொல்லி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொண்டு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. தேவையில்லாத ஒவ்வொன்றும் இனி உன்னை விட்டு விலகவும், தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி உன்னை தொடரவும் நிச்சயமாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உனக்காக நான் சொல்லியிருக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள தயாராகும். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ நடத்தி கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் உனக்காக நான் வந்திருக்கின்ற இந்த நேரம் இனி முழுமையாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையாகவே உனக்கு தொடர்ந்து வந்து வெற்றியை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளைக்கென நான் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் இனி முழுமையாகவே உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இதுவரையிலும் என் பிள்ளைக்கு புரியாமல் இருந்திருந்தாலும் இனி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று நான் உருவாக்கி தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். நாம் கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை இனிமேலும் உனக்குள் நல் மாற்றத்தை தரட்டும். வராகி சொன்னது போல லக்ஷ்மி தாயானவளும் கால பைரவரும் வருகின்ற ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மிகப்பெரிய திருப்பத்தை அது உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ தவிக்காமல் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி முழுக்க முழுக்க உனக்கான புரிதலை கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை முறை நான் உன்னை தேடி வந்திருந்தாலும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலம் உனக்கு ஒவ்வொரு பதிலையும் சரியாக சொல்லித்தர வேண்டும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தொடரும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அத்தனை அதிர்ஷ்டங்களையும் நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? சரியானது என்னவென்று நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உனக்கு தேவையானது என்னவென்று நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுமையையும் தாண்டி உன்னை ஆனந்தமாக வாழச் சொல்லும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வராகி என்பவள் எந்த நாளும் உன்னோடு இருந்து உன்னை வாழ வைக்க நினைக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு நிலைகளையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும் இடம் இனி இந்த வாழ்க்கையில் என்றும் உனக்கு அதிர்ஷ்டத்தை தந்தே தீரும். நாளை இவர்களை மட்டும் விட்டுவிட்டால் வாழ்க்கை முழுமைக்கும் என் பிள்ளை வருந்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை முழுமையிலும் நீ கலங்கக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்கு வந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தாலும்
இனி எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள், அது போதும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.